அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம், அதில் 8லிருந்து 17 வரைக்கும் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு சம்பவத்தின் பாதி. அங்கே என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு கணம் பொருந்திய ஸ்திரீ பாருங்க, எலிசாவுக்கென்று ஒரு ஒரு வீடை ரெடி பண்றாங்க பாருங்க. அப்போ அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி, அதில் கட்டில், நாற்காலி, மேஜை, குத்து விளக்கு இதெல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ எலிசா தங்குவதற்கான ஒரு இடம். அப்போ இந்த அம்மா யாருன்னா, ஒரு ஊழியக்காரரை கனம் பண்ணுகிற ஒரு தாய். அப்போ இவங்களுடைய தேவை என்ன அப்படின்னு எலிசா கேட்குறப்ப, அவர் கேட்குறாரு, எலிசா உனக்காக நான் ராஜாட்ட பேசட்டுமா அப்படின்னு. அப்போ இந்த அம்மா சொல்கிறாங்க, நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் அப்படின்ட்டு. சில நேரம் நம்மளும் பாருங்க, நம்மளுடைய பிரச்சனையெல்லாம் ஹைட் பண்ணிக்கிடுவோம். வெளியே சொல்கிறப்ப நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன்றோம்ல. அது மாதிரி இந்த அம்மாவை சொல்கிறாங்க, நான் நல்லா இருக்கேன். உடனே கேஆர்சி சொல்கிறாரு, அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை, அவங்க வீட்டுக்காருக்கும் வயசாயிடுச்சு, அப்போ குழந்தை இல்லை. எலிசா நினச்சாரு ராஜாட்ட போய் பேசி அவங்களுக்கு தேவையான ஏதாச்சும் ஒரு ஃபேவர் பண்ணணும்னு. ஆனால் அவங்களுக்கு தேவையான ஆன்சர் கிங்கிட்ட இல்லை, கிங் ஆஃப் கிங்ஸ்ட இருந்தது. ஆமாம். அப்போது சில நேரம் நமக்கு தேவையான பதில்கள் பூமிக்குரிய அதிகாரிகள் அவர்களிடத்தில் இல்லை. நாம் நினைத்துக் கொள்கிறோம் அவர்கள் போடுகிற ஒரு கையெழுத்து தான் தேவை என்று. இல்லை இல்லை, நமக்கு தேவையான பதில் ராஜாதி ராஜாவினிடத்திலிருந்து தான் வரும். ஆமாம். அப்போ எலிசா சொல்றாரு, ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். உடனே பாருங்க, 17ஆம் வசனம் சொல்லுது, அந்த ஸ்திரீ கற்பந்தரித்து எலிசா தன்னோடே சொன்னபடி ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். அல்லேலூயா. வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஆமென். தேவ வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போனது, சாராளுடைய கற்பம் செத்து போனது. ஆனால் ஆபிரகாமோ அது என்னவே இல்லை. கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார், அவர் அதை நிச்சயம் நிறைவேற்றுவார் என்று சொல்லி அவரை நம்பினான், ஈசாக்கை பெற்றெடுத்தான். இங்கே வார்த்தையை அந்த அம்மா நம்புறாங்க, அருமையான பையனை பெற்றெடுத்தாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ஆமென். அப்ப இன்னைக்கு உங்களுக்கு தேவையான அற்புதம் தேவ பிரசன்னத்திலிருந்து வரும், நிச்சயம் வரும். நீங்க அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. உங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க, உங்களுடைய இயலாமை அல்லது உங்களுடைய பலன் அதை பார்க்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தை அது அற்புதத்தை செய்யும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்யும். அது நிச்சயம் செய்யும். இந்த நாளிலே நீங்கள் அதை பார்ப்பீர்கள், அனுபவிப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.